Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஆஃபீஸர் ஆன் டியூட்டி 2025ல மலையாளம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒர்த்ரு வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. குஞ்சோ கோபன் தான் இந்த மூவில லீடோட எடுத்து நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. சஸ்பென்ஷன்ல பல மாசம் இருந்துட்டு இப்பதான் டியூட்டிக்கு வந்து சேரும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக் செயின் கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை தொடர்ந்து ஹீரோக்கு தெரியக்கூடிய உண்மை என்ன, பொள்ளாச்சி இஷ்யூவை விட தாண்டி இவங்க பண்ணிருக்கக்கூடிய சம்பவத்தை எப்படி அழகா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதனால ஹீரோ குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, இதுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், இந்த சாதாரண ஃபோர்ஜரி கேஸ நாட் பிடிச்ச இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா மாத்தி வில்லனை கண்டுபிடிச்சாரா, வில்லன் என்ன பண்ணாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மஸ்ட் வாட்சான ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. குஞ்சோ கோபனுக்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான சாலிடான சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எனர்ஜெட்டிக்கலா ரொம்ப பவர்ஃபுல்லா பிளே பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா யூஸ்வலான கிரைம் த்ரில்லர் டிராமாவா இருந்தாலும் பிரசன்டேஷன்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பிளாஷ்பேக் போர்ஷன் சொல்லி உங்களை யோசிக்க வச்சு ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸா இன்ஸ்பயர் பண்ணி ஒரு சின்ன நாட் மூலியமா எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவ்வளவு பெரிய மெயின் கிரைம் டிராமாவை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே யோசிப்பீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயத்த எமோஷனல் டிராமாவா செகண்ட் ஹாஃப்ல யோசிக்க வச்சு ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவத்தை பண்ணாலும் 4 நிமிஷத்துக்கு கிளைமேக்ஸ்ல தன்னிச்சு ஹீரோவோட ஸ்மார்ட்னஸை காட்டுறதுக்காகவே ஒரு மிகப்பெரிய சீனை கிரியேட் பண்ணி சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய ரொட்டீனான காப் ஸ்டோரியில இருந்து இந்த மூவியை டிஃப்ரெண்ட் ஆக்கி காட்டணும், சீட்டேஜ் த்ரில்லர்னு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காகவே ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இன்டர்வல்ல இருந்து நிறைய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்கிரீன் பே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர ஸ்லோவான ஒரு இம்ப்ரெஷனை தான் கிரியேட் பண்ணும். பட் நல்ல டேக் ஆஃப்ல கொண்டு போய் இன்டர்வல்ல ட்விஸ்ட் கொடுத்து ப்ராப்பரா லேண்ட் பண்ணி ஒரு சீட்டிங் கேஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி டிராமாவை அழகா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓப்பனிங்லேயே 8 மாசத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சூசைட் பண்ணி இறந்து போனாரு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தங்கிறதெல்லாம் அன்பிரிடிக்டபிளான ஒரு நோட்ல தான் ஓப்பனிங்ல உங்களை யோசிக்க வச்சுட்டு சொல்லி கதற விட்டுருக்காங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படம் டெக்னிக்கலா செம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. மூவில இருக்கக்கூடிய கேரக்டரைசேஷன், கண்டென்ட், கான்ஃபிளிக்ட், கிளைமேக்ஸ்னு சொல்லி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம உங்களை யோசிக்க விடாம ஒரு நல்ல சம்பவத்தை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான், இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டை இன்வெஸ்டிகேஷன் டிராமாவோட மிக்ஸ் பண்ணி சொல்லி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணாங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான மஸ்ட் வாட்ச்னா மலையாளம் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆஃபீஸர் ஆன் டியூட்டி மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எல்லோன்னு கேட்டீங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் அடிச்சு இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on, love you all.